வணக்கம் நேயர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்பரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் இன்று நாம் வாக்கெடுப்பில் வெற்றி அடுத்தது என்ன என்ற தலைப்பில் நாம் பேச இருக்கின்றோம். தமிழக சட்டப்பேரவையினுடைய சிறப்பு கூட்டம் இன்று கூடியது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அதற்கேற்ப இந்த பேரவை கூட்டம் கூட்டப்பட்டது. இதில் 122 உறுப்பினர்கள், பேரவை உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த வாக்கெடுப்பின் மூலமாக பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது என்று அவைத்தலைவர் அறிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த பேரவை கூட்டத்தில் நடந்த பல நிகழ்வுகள், அதாவது விரும்பத்தகாத பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக திமுக உறுப்பினர்கள் அவைத்தலைவரை முற்றுகையிட்டதோடு மட்டுமல்லாமல் அவைத்தலைவருடைய இருக்கையில் அமர்ந்தது, அமளி செய்தது என்று போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைத்தலைவர் அது குறித்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே சமயத்தில் திமுக உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருக்கின்றார்கள். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளுநர் நமது அவைத்தலைவர் மீது வைத்திருக்கிறார், இந்த அரசு மீது வைத்திருக்கின்றார். ஆளுநர் அழைப்பிற்கு பிறகு தமிழக அரசியல் ஒரு சுமூகமான நிலையை எட்டும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கு மாறாக இப்போதும் தமிழக அரசியல் மீண்டும் ஒரு பரபரப்பை எட்டியிருக்கின்றது. ஒரு பரபரப்பான சூழல் தமிழக அரசியலில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் நாம் இன்று பேச இருக்கின்றோம். திண்ணையில் இன்றைய அமர்விற்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி அவர்களும், அதிமுகவிலிருந்து சசிகலா ஆதரவு தரப்பிலிருந்து திரு ஆவடி குமார் அவர்களும், திமுகவிலிருந்து வைத்திலிங்கம் அவர்களும், ஓபிஎஸ் ஆதரவு தரப்பிலிருந்து திரு ஜவஹர் அலி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு என் ராமசுப்ரமணியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் 5 பேரையும் திண்ணை அமர்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திரு ஜவஹர் அலி, இந்த வாக்கெடுப்புல நீங்க வாக்கெடுப்பு முன்பு வரை ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. ஆனாலும் கூட எங்களுடைய உறுப்பினர்கள் எங்களுக்காக வாக்களிப்பார்கள், அரசுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அந்த வாக்கெடுப்புக்கு பிறகும் இன்னும் தர்மம் வெல்வதற்கான காலம் இருக்கிறதுன்னு சொல்றீங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நிச்சயமாக, ஏன்னா இந்த வெற்றி மக்களுடைய அதாவது உணர்வுகளுக்கு எதிரான வெற்றி. இது அதாவது நீதிக்கும் அநீதிக்கும் இடையே ஏற்பட்ட இந்த தர்ம யுத்தத்தில் தற்காலிகமாக அதர்மம் வென்றிருக்கிறது. காரணம் சபாநாயகர் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி இன்று சர்வாதிகார முறையில் இன்றைக்கு ஒரு அணியினரை வெற்றி பெற செய்திருக்கிறார். அவைத்தலைவர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, எங்களுக்கு ரகசிய வாக்கெடுப்பு வேணும்ங்கிறீங்க. அவர் எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, எந்த வகையில எந்த முறையை பின்பற்றணும் எனக்கு ஒரு அதிகாரத்தை நான் பயன்படுத்தி அதை செயல்படுத்துறேன், இதுல எப்படி நீங்க தலையிட முடியும்? ரெண்டாவது இன்னொரு கோரிக்கையும் வச்சாங்க. சரி, நீங்கள் ஏற்கனவே ஒரு 10 நாளாக ஆடு மாடுகளை போல் பணைய கைதிகளாக ஒரு அறையில் போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. அதனால் நீங்களே கூட்டு வர்றீங்க, நீங்களே கொண்டு வர்றீங்க, மறுமுறை கொண்டு போயிடுறீங்க. இன்றைக்கும் மீண்டும் அதாவது மந்திரிகளுடைய பாதுகாப்பில் ஒவ்வொரு 4 எம்எல்ஏக்கெல்லாம் அழைத்து வந்தீங்க. அவர்களை தொகுதி பக்கம் அனுப்பிச்சு விடுங்க. ரெண்டாவது கோரிக்கை வச்சாங்க. பேட்டியளித்த எந்த எம்எல்ஏக்களும் நாங்க விருப்பத்தோட தங்கி இருக்கிறோம். ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கைதி என்ன சொல்லுவாரு? எதுக்குனாலும் ஆமா நான் தான் மனசாட்சியோட கையெழுத்து போட்டேன்னு சொல்றாரு. அந்த நிலை தான். அப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் 2 எம்எல்ஏக்கள் கடைசியா வந்த சரவணன் என்ன சொன்னாரு? நான் மாறு வேஷத்துல தப்பிச்சு வந்தாரு. நேற்றைக்கு வரைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்த திருப்பூர் அதாவது கோவை எம்எல்ஏ அவர் என்ன சொன்னாரு? எதிரான கருத்துக்களை பதிவிக்கிறார். பெரிய அளவு அதிகரிக்கல. 122 எங்க இருக்கு? நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கு? அதை யோசிக்கணும் சார். இது முழுக்க நிர்பந்தம். ஒரு முதலமைச்சரையே ஒரு அறைக்குள்ள வச்சு நிர்பந்தப்படுத்தி அதாவது ராஜினாமா கடிதத்தை வாங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இவர்கள். ஏன்னா அங்க சும்மா எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல, பவுன்சரை நிக்க வச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு இல்ல. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் 2வது கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு 3 நாளைக்கு ஜனநாயக முறையிலான ஒரு கோரிக்கை. ஒரு 3 நாளைக்கு அவர்களை தொகுதி பக்கம் போட்டோம், இல்லை எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கூட இருக்கட்டும், அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்க, உங்க கண்ட்ரோல வைக்காதுங்க. அதன் பிறகு அது வாக்கெடுப்பு நடத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டிவிஷன் பெஞ்ச் முறையில் வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் அந்த வாக்கெடுப்பு பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல 6 பேர் உட்கார்ந்திருக்காங்க சார். சப்போஸ் இல்ல நீங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த இல்ல அந்த வாக்கெடுப்பு பல மாநிலங்கள் இதே முறை பின்பற்றப்பட்டிருக்கு. பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிலைமை வேற. இங்க அசாதாரண சூழலை இல்ல இதை மட்டும் சொல்லிடுறேன்.
6 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் வந்து எழுந்து நின்றார் வைங்களேன், ஒரு எம்எல்ஏக்கு எழுந்து நின்றார் வைங்களேன், அவர்களை பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த நிர்பந்தத்தின் காரணம் எழவே மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. எப்படி அவர்கள் வந்து சுதந்திரமா சுயமா ஓட்டு போடுவாங்க, வாக்களிப்பாங்க? இன்றைக்கு பேரவை நிகழ்வுகளை பொறுத்தளவுல எப்படி வந்து சபாநாயகர் மீது அவை தலைவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதோ அதற்கு இணையாக திமுக நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் விமர்சிக்கப்படுது. இல்லை, எங்களுடைய அக்கறை ஜனநாயக மாண்பு காக்கப்பட வேண்டும், அங்கே உறுப்பினர்களுடைய உரிமை காக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒரே அக்கறை. என்னென்னா, நீங்கள் இந்த ரகசிய வாக்கெடுப்பு வலியுறுத்தணும். அதுக்கு காரணம் என்ன? அது காரணம் எதனால் வந்துச்சு? இப்போ நண்பர் சுட்டிக்காட்டியது போல் அவர்களது விருப்பத்துக்கு மாறாக அடைத்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டோ அது உண்மை இருக்கோ பொய் இருக்கோ அது வேறு. ஆனால் ஒரு சட்டமன்ற ஒரு சபாநாயகருடைய கடமை என்ன? அவர்கள் விருப்பத்தோடு தான் வாக்களிக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவது அவரது கடமை இல்லையா? இப்போது சோலி சோரப்ஜி இன்றைக்கு ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த ரகசிய வாக்கெடுப்பு என்பது முரண்பாடானது அல்ல. அது எப்போ தேவைப்படும்னா, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அது அமல்படுத்த வேண்டிய, அது அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுத்தும் போது அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கருத்து. ரகசிய வாக்கெடுப்பு உங்க கோரிக்கை நியாயமானதா கூட இருக்கலாம். உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கான உரிமை மறுக்கும்போது அதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் வந்து வலியுறுத்துவீங்க. அது அந்த முறை அதை பற்றி கூட தளபதி அவர்களே கூட தனது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அது கொஞ்சம் லிமிட் எக்ஸீட் ஆகி, அதாவது ஒரு ஆக்கபூர்வமான ஒரு காரியத்தை வலியுறுத்துகிற பொழுது மற்றவர்களெல்லாம் செய்ய தவறுறாங்களே அப்படின்போது ஒரு இன்ஜஸ்டிஸ் அது நிகழாமல் தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறதாக நினைத்தோமே தவிர வேறு இவர்கள் ஆண்டால் அவர்கள் அந்த எங்களுக்கு கிடையாது. நீங்க இது உங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்றதற்கான முறை ஒன்று இருக்கு. நீங்க ஜனநாயக மாண்பு பத்தி திமுக பல இடங்கள்ல பல தளத்துல பேசுறீங்க. ஆனா நடந்து கொண்ட முறை இல்ல. ஆனால் அதை வருத்தம் தெரிவிப்பதன் மூலமாக மட்டுமே ரொம்ப ஒரு ப்ரீ டிட்டர்மின்ட் மைண்டோட முன்பே தீர்மானிக்கப்பட்டு வந்துட்டாரு. அதுதான் எங்களை சொல்றாங்க. திரு ஆவடிக்குமார், இன்று நீங்க உங்கள் தரப்பு வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கு. அதே நேரத்தில் திமுக தரப்புல திமுக மீது நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஒரு கோரிக்கை உங்கள்கிட்ட வைக்கிறாங்க, இந்த முறையில் வாக்கெடுப்பு நடத்துறதுல உங்களுக்கு ஆதரவு இருக்குங்கிறதுல உறுதியா இருக்கிறீங்க. ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறதுல என்ன தயக்கம் இருக்கிறது? ஒரு தயக்கம் இல்லை. நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஒரு பெருமை உண்டு. இன்னும் சொல்ல போனால், இந்தியாவில் இருக்கின்ற அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் முதல் முறையாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திய சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம். 1952ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் நம்பிக்கை ஓட்டு கோரிய சம்பவம் தான் வரலாற்றில் முதல் முறை அரசியலமைப்பு சட்டத்துக்கு பிறகு. அன்றைக்கு அருப்புக்கோட்டை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்து ஃபார்வர்ட் பிளாக் வெற்றி பெற்ற காரணத்தால் அன்றைக்கு ஒரு அரசியலில் ஒரு குழப்ப நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக மூதறிஞர் ராஜாஜி இந்த ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கை தெரிவிப்பதற்காக கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் மற்ற மாநிலங்களில் நடந்தது. இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1972ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி அன்றைக்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் வாக்கு அன்றைக்கு கருணாநிதி அமைச்சரவைக்கு எதிராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நான் முடிச்சிடுறேங்க கொண்டு வந்த போது அன்றைக்கு சபாநாயகராக இருந்த KA மதியழகன் அவர்கள் சபையை நடத்தி கொண்டிருந்த போது அவர் சேரையும் மணியும், அவர் சேர் அங்கேயே இருக்குது, பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அவர்கிட்ட இருந்த மைக்கையும் மணியும் கொண்டு போய் அங்கே வச்சு சபையை நடத்தின வரலாறுலாம் உண்டு. அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கல. அதுக்கு பிறகு 1988 ஜனவரி 28ஆம் தேதி அன்றைக்கு ஜானகி அம்மையார் அவர்கள் தலைமையில் இருந்த அமைச்சரவை நம்பிக்கை ஓட்டு கோருகின்ற போது அன்றைக்கு சபாநாயகராக இருந்த PH பாண்டியன் அதில் கலந்து கொள்ள வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆதரவாக இருந்த 32 சட்டமன்ற உறுப்பினர்களை அவைக்குள் வரவிடாமல் அவர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறேன் என்று அறிவித்து ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கிய காலங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமான அல்லது சட்டத்துக்கு புறம்பான நிகழ்வும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் சபாநாயகர் அவர்கள் அன்றைக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்று சொன்ன PH பாண்டியனை போல இவர் யாரையும் நீக்கலை. முழுமையாக
எல்லாரையும் அனுமதிச்சாரு. சபை தொடங்குச்சு. சபை தொடங்க சொல்ல தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். மற்றவர்கள் கருத்து சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு தந்தார். அப்போ அவங்க கோரிக்கை வச்சாங்க, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும்னு. அதான் என்னோட கேள்வி. ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விதியோ மரபோ இதற்கு முன்பு ஒரு நடவடிக்கை இல்லை. நம்முடைய வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் எந்த கோரிக்கையும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய நடைமுறையில் ஏதாவது சட்டமீறல்கள் இருந்தால் அல்லது சட்டத்துக்கு புறம்பாக நான் செய்தால் நீங்கள் சொல்லுங்க, திருத்திக் கொள்ளுகிறேன். ஆனால் இல்லாத ஒன்றை, சட்டத்திற்கு உட்படாத ஒன்றை, இதுவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடைபிடிக்காத ஒன்றை நீங்கள் செய்ய சொல்லுகின்ற பொழுது என்னால் செய்ய இயலாது. நான் சட்டத்திற்கு மதிப்பளிக்கிறேன். நீங்க செயல்படுவீங்கிறது அவைத்தலைவருடைய இதா இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்ல என்று சபாநாயகர் தெளிவாக சொல்றாரு. அதற்கு பிறகும் நீங்க அதை வேண்டுமென்றே அதை கோரிக்கை வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா சட்டமன்றங்களையும் நாடாளுமன்றங்களையும் சட்டமன்றத்தை நடத்துவது, சட்டமன்ற நடவடிக்கைகள் அத்தனையும் சட்டமன்ற சபாநாயகருடைய அவருடைய மனசாட்சிப்படி அவருக்கு தரப்பட்டிருக்கின்ற விதிகளின்படி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் யாரும் குறுக்கிடவோ சபாநாயகரை இப்படி தான் செய்யணும்னு வற்புறுத்தவோ முடியாது. அவருடைய இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அவருக்கு முழுமையான இறையாண்மை இருக்குன்னு சொல்ல வரீங்க. புரியுது. அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியம், இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை பாரதிய ஜனதா எப்படி எடுத்துக்கொள்கிறது? நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் இன்று நான் பேசுவது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் பாஜகவினுடைய தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்கிறது எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெரும்பான்மையை அவங்க ட்விட்டர் பார்த்தேன், ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அதை ட்விட்டர் நான் பார்த்தேன். அது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கன்றீங்க. இல்லை இருக்கட்டும். ஆகவே நான் சுப்பிரமணிய சுவாமி அதெல்லாம் நான் பேச முடியும். இங்கே என்ன இருக்கு கருத்து வந்திருக்குன்ற ஒரே. ஓகே, ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு டிஃபேக்டோ கவர்மெண்ட்டாக இருந்தது. அதாவது அரசாங்கம், கவர்னர் இந்த திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்து அவருக்கு ஸ்வேரிங் இன் செரிமனி பண்ணி வச்சுட்டார். அதற்கு பிறகு இன்றைக்கி அந்த ஓட்டெடுப்பு என்பது நடக்கின்றது. அப்போ இவர் வெற்றி பெறுகின்றார். 122 பேர் இருக்காங்க. இந்த 234 122ங்கிறது டெஃபினட்டாக இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகவே இந்த 122 பேர் இருக்கக்கூடிய அந்த அவங்க வந்ததுனால இட் ஹஸ் பிகம் அ டிஜோர் கவர்மெண்ட். ஒரு ப்ராப்பர்லி ஒரு லீகலி கான்ஸ்டியூட்டட் கவர்மெண்ட் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நானும் ஒரு லாயர் என்கின்ற முறையில் பேசுகின்றேன். அதனால் இந்த லீகாலிட்டி ஆஃப் திஸ் கவர்மெண்ட் தட் கேன் நெவர் பி கொஸ்டன்டு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு விஷயம். இரண்டாவதாக, இட் ஹஸ் பிகம் ஃபெய்ட் அகாம்ப்ளி. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டுங்கிறது இனிமேல் வேறு ஏதாவது மாறுதல்கள் வந்தால் தான் புதிய அரசாங்கம் என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மூன்றாவதாக, இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் அதில் தான் முக்கியமாக பார்க்கணும். ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நாம் அடுத்த சுற்றுக்கு போகலாம். சுருக்கமாக சொல்லுங்கள். சுருக்கமாக அதான் இல்லை அதான் எனக்கு என்ன வருத்தம் என்றால், இன்றைக்கி அந்த சபாநாயகரை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய விதம் என்பது மிக கடுமையான விமர்சனத்துக்கு உரியது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் அதற்காக வருத்தமும் தெரிவித்திருக்கின்றார். அதை நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். அதே அவருக்கு, ஆனால் அவருடைய சட்டையை கூட கிழித்தார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போ சட்டையை கிழிப்பதற்காகவே ஒரு சபை நடக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதுதான் நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் இது குறித்து விரிவாக பேச இருக்கின்றது. வாக்கெடுப்பில் வெற்றி அடுத்தது என்ன என்ற தலைப்பில் பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாக்கெடுப்பில் வெற்றி அடுத்தது என்ன என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய திண்ணையில் திரு பெருமாள் மணி, இன்று நடந்த இந்த வாக்கெடுப்பு பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் உள்ள இல்லாத நிலையில் நடத்தப்பட்ட இது ஒரு வாக்கெடுப்பு. வெளியேற்றப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தானாக வெளியேறுகிறார்கள். இப்போ ஆளுங்கட்சி தரப்பு மட்டும் இருக்குது. இன்னொரு அணி, அவங்க அணியிலே பிரிந்த போன்ற ஒரு அணி உள்ளே இருக்குது. அதை தாண்டி எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய யாருமே உள்ள இல்லாத நிலையில் எழுதப்பட்ட வாக்கெடுப்பு அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறதே அவர் பெரும்பான்மையை கோருகிறார்.
முதலமைச்சர் எனக்கு பெரும்பான்மை இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார். இந்த வாக்கெடுப்பினுடைய தன்மையே என்னென்னா, கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10% உறுப்பினர்கள் இருந்தால் கோரம் இருக்குது, நடத்திடலாம் அப்படின்வாங்க. சட்டசபையில் ப்ரெசண்ட் ஆகி ஓட் பண்ணக்கூடிய ப்ரெசண்ட் அண்ட் ஓட்டட் அங்கே இருந்து வாக்களிக்கக்கூடியவர்களில் 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறணும், அவ்வளோதான். அப்போ இன்றைக்கு சபாநாயகர் முதல்ல எல்லாரும் தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க அது நிச்சயமாக ஒரு பெரிய அமளி தான். அந்த அமளிக்கு பிறகு அவர்களை வெளியேற்றுகிறார். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 122 உறுப்பினர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு பெற்றிருக்கிறது. இந்த 122 என்கிற இந்த எண் என்பது அங்கே பிரசன்ட் ஆகி இருந்தவர்களில் பெரும்பான்மை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சபையிலே எல்லா உறுப்பினர்கள் இருந்திருந்தாலுமே பெரும்பான்மையான எண்ணிக்கையை பெறக்கூடிய எண். ஆக இது இங்கே மட்டும்தான் இப்படி நடக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு இதே போல பெரும்பான்மையை கோரிய எடியூரப்பா சட்டசபையிலையும் கர்நாடகாவிலையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வெளியே அனுப்பிவிட்டு தான் நடத்த வேண்டியதாக இருந்தது. அதற்கு கொஞ்சம் முன்னால் ஜார்க்கண்டில் நடந்ததிலேயும் இப்படித்தான் நடக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் இன்றைக்கு நடந்த இந்த சம்பவத்தில் அல்லது கடந்த ஒரு வாரமாக நடந்த சம்பவத்தில் நான் எந்த இடத்திலுமேயே அரசியல் சாசன ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ எந்த தவறுமே நடந்ததாக நான் கருதவில்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயங்களுமே எந்த புள்ளியில் நிற்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு கலைஞர் ஐயாவினுடைய தீவிர அரசியல் ஓய்விற்கு பிறகு, தீவிர அரசியலிருந்து அவர் எடுத்துக்கொண்ட ஓய்விற்கு பிறகு இருவரும் முன்னேற்ற கழகங்களும் தங்களை தாங்களே சரி செய்து கொள்கிற அல்லது தாங்கள் எதிர்கொள்கிற ஒரு முக்கியமான சவாலை 2 பேருமே மிகச் சரியாக கடந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் என்னோட பார்வை இதில். ஏன்னா இது ஜெயலலிதா இறந்த உடனே நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தோம். யாராவது ஒரு ஃபேக்ஷன் உடையும், ஆட்சி கவிர்ப்பதற்கு முயற்சிகள் நடக்கும், கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கும். அந்த காலகட்டம் உங்களுடைய பார்வையை பொறுத்தவரை இப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே எதிர்பார்த்த ஒன்றுதான். இதுல எதுவுமே கொஞ்சம் கூட நான் இந்த நிகழ்வுகள் 2 மாதம் கழித்து நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் இதுல நான் என்ன பார்க்குறேன்னா, ஜெயலலிதா அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த வெற்றிடத்திலேயும் கலைஞர் ஐயா தீவிர அரசியலில் இல்லாமல் அவர் இதற்குள் ஒரு உரையாடலை வைக்கல இல்லையா, அவரோட அறிக்கை ஒன்று கூட விழலை இல்லையா. அப்படியாப்பட்ட ஒரு அறிக்கை விழுந்திருக்குமே. ஆனால் அப்படியாப்பட்ட அறிக்கைகள் இந்த ஆட்டத்தினுடைய போக்கையே வேறொரு தன்மையிலே மாற்றி இருக்கும். இல்லை, அந்த ஸ்டாலின் அந்த அளவுக்கு இதாகலன்னு சொல்ல வரீங்களா? உங்களுடைய வாதம்? நான் வெற்றிடத்தை தான் பார்க்கிறேன். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இது 2 முன்னேற்ற கழகங்களுக்குமான போர் தான். 2 முன்னேற்ற கழகங்களையுமே புதிய தலைமுறை இப்போது முழுமையாக வழிநடத்துகிறார்கள். ஆக இந்த சவால் அவர்களுக்கு தேவையான சவால் என்று கூட நான் சொல்லுவேன். இதிலிருந்து அவர் கடந்து வரணும். ஒரு தேவையான சவாலை மிகச் சரியாக கடந்து வந்திருக்கிறார்கள். இதில் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தவர்களும் சரி, இதில் யாரோ ஒருவரை வீழ்த்திவிட்டால் தங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று நினைத்தவர்களும் சரி, அவர்களும் இந்த ஆட்டத்தை மிகச் சரியாகத்தான் முன்னெடுத்தார்கள். ஆனால் தொண்டர் பலமும் இவ்வளவு நாட்களும் இந்த கள அரசியலை நுட்பமாக கவனித்துக் கொண்டிருந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் இந்த 2 முன்னேற்ற கழகங்களையும் வெகு இயல்பாக இந்த ஒரு 15 நாள் போராட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் கெடுபிடிகளுக்கு பிறகு இந்த 2017இல் 2 முன்னேற்ற கழகங்களும் திராவிட அரசியலும் தமிழக அரசியலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. திரு வைத்திலிங்கம் சொல்லுங்க. நண்பர் மணி அவர்களுடைய ஆய்வில் ஒரு பெரிய செருக்கல். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தொய்வு என்பது துளி அளவும் இல்லை. கலைஞர் அளவிற்கு எந்த அளவிற்கு உண்மையாகவும் மக்கள் பாராட்டத்தக்கவும் நிலை எடுக்கணும் தளபதி அவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நிலையில எங்களை பொறுத்தவரையில் ஒன்று மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். இவர்களுக்கு இந்த அணியா அந்த அணியா என்பதெல்லாம் எங்களுக்கு பொருட்டே அல்ல. எங்களை பொறுத்தவரை அதிமுக கூடாது. அதிமுக மட்டும் இல்ல, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உச்ச நீதிமன்றத்தினாலே இது ஊழல் செய்த குற்றவாளி என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட சில ஜெயலலிதா அவர்கள் எங்களை பொறுத்து அடிக்கடி சொல்லுவாங்க மைனாரிட்டி ஆட்சின்னு. உண்மைதான். 96 வாக்குகளை வைத்துக்கொண்டு 5 வருடம் ஆண்ட மைனாரிட்டி ஆட்சி தான். ஆனால் இன்றைக்கு ஊழல் செய்தவர் என்று குற்றவாளி என்று 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இவர்களெல்லாம் துணை நின்றவர்கள் தான் இந்த 3 பேரும். ஆனால் உண்மையான குற்றவாளி யாரு? முதல் குற்றவாளி ஜெயலலிதா. அந்த குற்றவாளியினுடைய அரசு தான் இன்றைக்கு நீடிக்கிறது. அதனால் எங்களை பொறுத்தவரையிலே
இந்த 2 ஃபேக்ஷன்ல 2 பேருமே ஆள தகுதியற்றவர்கள், உரிமையற்றவர்கள் தான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல அது நீங்க அதுல ஒண்ணும் இல்ல, நீங்க மாற்றம் கிடையாது. என்ன அரசியல் ரீதியா எந்த விமர்சனனாலும் வைக்கலாம்னு மீண்டும் வருவது இன்றைக்கு பேரவையில நீங்க வைத்த கோரிக்கை. பேரவையில் இல்ல, நீங்க வைத்தது- பேரவையில வைத்த அதுல கோரிக்கை. பேரவையில் வைத்தது இல்ல நீங்க என்னன்னா- இல்ல நான் கேள்வி கேட்டுக்கிறேன். அதாவது இந்த பேரவைக்கு முன்பு, அதாவது நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு 15 நாட்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய, இவ்வளவு நாட்கள் தேவையில்லை, இது இல்ல, குதிரை அது பேரத்து வந்து குதிரை long பேரத்து rope. வழிவகுக்கும்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பேரவையில என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள்? ஏன் வந்து இவ்வளவு அவசரம், 48 மணி நேரத்துக்குள்ள வாக்கெடுப்பு போக வேண்டிய தேவை என்னன்னு கேக்குறாங்க. எங்களுடைய அக்கறை எல்லாம் தளபதி தெளிவான முறையில் சொல்லியிருக்காங்க. தாக்கப்பட்டிருக்கிறார். நாங்களும் இல்ல, அந்த கோரிக்கையை ஏன் திமுக ஏன் முன்வைக்கணும்? முன்வைத்தோம்னு சொன்னா, குறிப்பிட்ட குற்றச்சாட்டு, நான் வந்து முதல் சுற்றிலே சொன்னேன் இல்லையா, குறிப்பிட்ட குற்றச்சாட்டு, அங்கே உறுப்பினர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், மந்தைகளைப் போல அவர்களது குரல் வலை நெருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு அடிப்படையில் அவர்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை வலியுறுத்தும் போதுதான் எங்களுடைய ஜனநாயக கடமை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். இல்ல சார், இன்னொன்னு இல்ல, ஒரு அவர் அரசியல் சொன்ன கட்சி நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதுதான் முக்கியம். அதுதான் 15 நோக்கம். நாட்கள் என்பது அதிகம். அதே சமயத்துல ஒரு நாளைக்கு மறுநாள், அதாவது 2 நாட்கள்லயே இந்த வாக்கெடுப்புங்க வருது. இது வந்து இன்னும் அந்த எம்எல்ஏக்கள் இன்னும் தொகுதி பக்கம் போல, மக்கள் பக்கம் போல சுயமா ஓட்டு போடுறாங்களா, மனசாட்சியோட ஓட்டு போடுறாங்களா, நிலவரம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாத நிலையில இல்ல இது போன்ற சிக்கலான ஒரு நாளைக்கு மறுநாளே இப்படி வாக்கெடுப்பு நடத்துறது எந்த வகையில எந்த வகையில நியாயம்? நான் சொல்றேன். கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நான் சொல்றேன். இது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடிய வகையில தான் அவருடைய இல்ல கோரிக்கை இது இருந்தது. மக்கள் ரெண்டாவது இல்ல. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், இல்ல, இல்ல, இது நான் மார்க்கண்டேய கட்சி முதலுக்கு வாய்ப்பு அவர் என்ன சொல்றேன். சொல்லிருக்காருன்னா, எதிர்க்கட்சிகள் இல்லாத இந்த வாக்கெடுப்பு ஜனநாயகத்தின் படுகொலை என்று உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சி சொல்லியிருக்காரு. இல்ல, அப்படி இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இல்ல, வாவலிமார் தான் சொல்றாரு. நானும் உங்களுக்கான சொல்றேன். இல்ல, உங்களுக்கான நான் வாய்ப்பு, ஒரே நிமிஷம், உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுது. அவை கூடுனோர்னு பேசுவதற்கான வாய்ப்பு, பலரும் பேசுகிறார்கள். நீங்க வாக்கெடுப்பு நடத்தலாம்னு தயாராகிறாரு. அந்த நேரத்துல சில கோரிக்கைகள் உங்கள் தரப்புலையும் திமுக தரப்புலையும் வைக்கப்படுகிறது. அது மரபு இல்ல, இப்படிதான் செய்வோம்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதை விட்டுட்டு நீங்க எதிராக தான் வாக்களிக்க போறீங்க. அதாவது ஒரு சர்வாதிகார முறையில சபாநாயகர் ஒரு முடிவெடுத்து ஈடுபடுவது நியாயமா சார்? ஒரு சர்வாதிகார முறையில ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவர் ஒரு முடிவெடுத்து சொல்றாங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு கோரிக்கை வைப்பது, அதை பரிசீலனை செய்வதுதான் சபாநாயகருடைய கடமை. அதை விட்டு நான் எடுத்தேன் கவிழ்த்தேன் நான் சொல்வதுதான் சரி, இப்படிதான் நடக்கணுங்கும்போது ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு மட்டும் முடிச்சிடறேன். இப்போ ஒரு வாதம் வைக்கப்படுது. என்னன்னா அடைச்சு வச்சிருந்தாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதிமுக அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அது தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சிக்கு உள்ள போகிறவனுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அவன் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுகிறது. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுகிறது. அப்படி போராடுகிற போது தனது சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னால் சீட் வழங்கப்பட்டு, தன்னால் தேர்தல் சின்னம் வழங்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த இடத்தில் தங்க வைக்க வேண்டும், தங்குங்கள் என்று சொல்வது ஜனநாயக விரோதம் இல்ல. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தேர்ந்தெடுத்தது மக்கள். முடிச்சிரேன். நீங்க சீட்டை மக்கள் கொடுத்திருக்கலாம். ஒன்னு சொல்றேன், முடிச்சிரேன். இந்த மக்கள்ங்கிறது இருக்குல்ல, இது ஒரு ரொம்ப தப்பு. நீங்க இப்போ நான் ஒரு வங்கியில போய் பணம் போடுறேன். அந்த வங்கியை ஒரு நிர்வாகம் தான் நடத்தும். நான் என் வாக்கை செலுத்திட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரு வாக்காளன் எப்ப 24 மணி நேரமும் ஒரு எம்எல்ஏவனுடைய அரசியல், சமூக, பொருளாதார நடவடிக்கைகள் 24 மணி நேரம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நீங்க அடிச்சு ஒளிச்சீங்கன்னா 24 மணி நேரம் ஜனநாயகத்தை கீழே கொண்டு வரீங்க. சாதி நிறுவனங்கள் இருந்த இந்த நாட்டுல சாதியை தாண்டி சமத்துவத்தை வளர்த்தது பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அந்த விவாதம் நீங்க நிறைய கடந்து வந்திருக்காங்க. சமூக பொருளாதார ரீதியில ஒரு பொலிட்டிக்கல், ஒரே நிமிஷம், என்னுடைய கருத்தை ஏத்துக்கிட்டு நீங்க பேசுங்க. சமூக பொருளாதார ரீதியில பல முன்னேற்றங்களை திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா செயல்படுத்திருக்காங்க. அந்த இதுல கருத்துக்களுக்குள்ள நம்ம முரண்படவே இல்லை. ஆனால் இத்தனை நாட்கள் ஏன் அந்த உறுப்பினர்கள் அங்கே இருக்க வேண்டும்? 24 மணி நேரம் 24 கட்சி வந்து எவ்வளவு நாள் வச்சுக்கலாமா? அந்த கட்சி அந்த கட்சி சொல்லுங்க, லாய்ட்ஸ் ரோட்ல தலைமையகத்துக்கு வராங்க, வானகரத்துல செயற்குழு கூட்டுறேன்னு சொல்லி கூட்டுறாங்க, வராங்க.
இப்போ அது ஒரு கிரைசி இல்லங்க. அவ்வளவு பத்திரிகையாளர்களை நீங்க ஊடக நிறுவனங்கள் அனுப்புறீங்கல்ல, அசாதாரண சூழ்நிலை வேறு. நாங்க கேட்க முடியுமா? ஏன் 24 மணி நேரம் ஊடகத்தை அங்க வச்சிருக்கீங்க கேட்க முடியுமா? அது கேளுங்க. கவர்னர் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, நாங்கள் அடைக்கப்பட்டிருந்தோம். அவங்கள ஏன் 24 மணி நேரம் அங்க போட்டு வச்சு? ஏன்னா நீங்க இந்த நிறுவனம் சம்பளம் கொடுக்கிற நிறுவனம் அவனை பணிக்குது. அதே மாதிரி சீட்டு கொடுத்த கட்சி இருங்க, அதை நிறுவனத்தையும் மக்களுக்காக தொன்றாக இந்த மக்கள் ஒரே மாதிரி நீங்க எந்த வகையில் ஏத்துக்க முடியும் தெரியல. ராவடிக்குமார், ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு இருக்கிற ரைட்ஸை நீங்க கொடுக்கலனா மக்கள் முட்டாள்தனமாக அரசியல் பேச போய் தான் அரசியல்வாதிகள் இவ்வளவு பகடைக்காய்களாக மக்களை பயன்படுத்துகிறாங்க. மக்களை போய் சந்திக்கட்டும்னு ஒரு எதிர்க்கட்சியில வைக்கக்கூடிய கூட மக்கள் கேட்டாங்களா மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். வாக்கெடுப்பில் வெற்றி அடுத்தது என்ன என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு ராவடிக்குமார், உங்களுக்கான ஆதரவு எம்எல்ஏக்கள் அல்லது உங்களுடைய பேரவை உறுப்பினர் எல்லாமே பெரும்பாலானவர்கள் திரு ஓபிஎஸ் அணியை தவிர்த்து எல்லாருமே ஆதரவாக தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த வாக்கெடுப்புக்கு முந்தைய நிலை வரைக்கும் சொல்லிக்கிட்டே வரீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் நீங்கள் ஒரு கூண்டின் கீழே எது கொண்டு வரணும், ஏன் ஒரு இடத்துல கொண்டு அவங்களெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவங்கள அப்படியே கூட்டு போறீங்க, ஆளுநர் உங்களை பதவியேற்புக்கு வரும்போது அழைச்சிட்டு வரீங்க, மறுபடியும் கொண்டு போய் விடுறீங்க, இன்னைக்கு வரும்போது அழைச்சிட்டு வரீங்க. ஏன் இந்த ஆதரவு உங்களுக்கு தான் அப்படி நிச்சயமா இருக்கும்போது ஏன் இந்த நிலைப்பாட்டை அதிமுக எடுக்க வேண்டும்? இல்லை, இன்றைய தேர்தல் ஜனநாயகத்தில் நடைமுறையில் இது ஒன்றும் தவறானதில்லை. ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் கூட அது நடக்குது. அதனால் இதை இவ்வளோ பெரிய அசாதாரண சூழ்நிலையில் இதை ஏன் கேள்வி கேட்குறது ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பஞ்சாயத்துலேயோ இல்லை ஊராட்சியிலையோ நகராட்சியிலையோ கட்சித்தாவல் தடை சட்டம் இல்லை. ஆனால் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டப்படி கொறடா உத்தரவை மீறினால் நடவடிக்கை உண்டு. கொறடா ஒரு இடத்துல எல்லாரும் அசம்பிள் ஆகணும்னு சொன்னால் அந்த இடத்துல வரணும். இன்னைக்கு திமுக இவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் திமுகவும் கொறடா உத்தரவு போட்டு தான் எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. அது அந்த லிமிட்டேஷன் பண்ணுறது கட்சிங்க. அதை நீங்கள் பற்றி அதை கேள்வி கேட்கக்கூடாது. இன்றைக்கு அவர்களை அடைத்து வைத்தார்கள், சேர்த்து வைத்தார்கள், பிரித்து வைத்தார்கள் பேசுறதுக்குலாம் அடுத்தவங்களுக்கு உரிமை இல்லை. அந்த சம்பந்தப்பட்டவர்கள் புகார் தந்தால் அதை நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், கட்சி அவர்கள் கட்டளை பின்பற்றுகிறார்கள். ரெண்டாவது, இன்னைக்கு எல்லாமே ஒரு பெரிய இதை திசை திருப்புவதும் தேவையற்ற அவதூறுகளை எங்கள் கட்சியின் மீதும் எங்கள் தலைமையின் மீதும் பரப்புவதை மட்டுமே மையமாக வைத்து இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக இதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு ஏன் நடந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஆட்சி இருந்தது. அவர் மாற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக உருவாக்கப்பட்டு அதை கவர்னர் ஏற்றுக்கொண்டார். கவர்னர் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பட்டியல் தரப்பட்டது. அந்த பட்டியலை சரிபார்க்க அதற்கு முன்பு கவர்னர் மாளிகையில் நிற்க வச்சு சரி பார்த்தாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் முடிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அதை அனுமதிக்கவில்லை. சட்டமன்றத்தில் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறதா, எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பரிசீலிப்பதற்காக இன்றைக்கு கவர்னருடைய உத்தரவு பேரில் இன்றைக்கு சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நம்பிக்கை ஓட்டு கோருவதற்காக நடைபெற்றது. அதை சபாநாயகர் நடத்தினார். இதில் கோரிக்கை என்ன? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அவர் காட்டிய உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதுதான். அல்லது அவருக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்கல, நீங்க புரியுது நீங்க சொல்றது. இல்லங்க, நான் சொல்ல வரேன். அவரை எதிர்த்த ஓ பன்னீர்செல்வம் சொல்வது சரியா,
அல்லது எடப்பாடி பழனிசாமி சொல்வது சரியானது அதான் கேள்வி. கேள்வி. அதுதான் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 122 பேர் இருக்காங்க, பன்னீர்செல்வத்துக்கு 11 பேர் இருந்தவங்க அப்படியே இருக்கிறாங்க. இதுதான் திரு ராமசுப்ரமணியன், திரு ஆவடிக்குமார் சொல்வது போல, திரு ஆவடிக்குமார் சொல்வது, இதை நீங்க கேள்வி கேட்க நீங்க பேசலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதை முடிச்சிட்டோம், நாங்க இதை தெளிவுபடுத்தியாச்சு. இதுல இன்னொரு செய்தி, திமுக ஏன் இன்றைக்கு வருத்தப்படுகின்ற நிலைமை எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்ததுன்னா, இவர் தன்னுடைய இவ்வளவு நாள் அந்த பார்ட் அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி, அந்த இடம் இவருக்கான இடத்தை பன்னீர்செல்வம் அபகரித்து விடுவாரோ என்ற நிலை வந்த பிறகு இவர் தன்னை இருத்திக் கொள்வதற்காக அவரை விட நான் தான் இந்த ஆட்சிக்கு எதிரானவர், இந்த கட்சிக்கு எதிரானவர் காட்டுவதற்கு அவர் வேகப்படுத்துகிறார். அந்த வேகம் விபரீதமாக மாறியதால் வருத்தம் தெரிவித்தார். திரு ராமசுப்ரமணியன், இதை கேள்வி கேட்க உரிமை இல்லை. இது வந்து கொறடாவினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது அந்த கட்சியினுடைய பேரவை உறுப்பினருடைய கடமை. இதை நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம் என்று கேட்கக்கூடிய அதிமுக தரப்பினுடைய நிலை எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், ஒரு கட்சியினுடைய கொறடா, அதாவது இப்போ பர்டிகுலர்லி இந்த ஏதோ ஒரு ஓட்டெடுப்பு நடக்கின்றது என்றால் அப்போ வந்து கட்சியினுடைய கொறடாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்றும் 2 கருத்து இருக்கவே முடியாது. ஒன்று அது அப்போ நீங்கள் அல்லது அதுக்கு கொறடாக்கு எதிர்த்து போகிறதுன்னா அந்த கட்சியை விட்டு போய்டுற மாதிரி இருக்கும். இப்போ அடைச்சி வச்சுருக்குங்கிறது ரொம்ப எனக்கும் அது உடன்பாடு கிடையாது. ஆனால் கொறடாங்கிறது கொடுத்தது நேத்திக்கு தான், அதாவது ஓட்டு போடுற நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து கொறடா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால் அது ஒன்றும் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அடைச்சி வச்சது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். இரண்டாவதாக நண்பர் சொன்னால் சீக்ரெட் பேலட் எதுக்காக அது வேணும், எனக்கு இது மாதிரி ஓப்பனாக கவுண்ட் பண்ணுறது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி. பட் சீக்ரெட் பேலட்டுங்கிறது எங்கன்னா முன்னாடி 1998 நடந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் படி தான் அது சீக்ரெட் பேலட்னு வந்தது. இல்லைன்னா சாதாரணமாக இந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். அதனால் அதை நம்ம குறை சொல்லிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்க வேண்டும். இதில் என்ன பொறுத்தவரை இந்த வாக்கெடுப்பு முறையை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனா வந்து அடைத்து வைக்கப்பட்டதில் மட்டும் அதுதான் என்னுடைய எக்ஸாக்ட்லி. அதாவது இப்போ என்னன்னா, இந்த அதிமுக எந்த அதிமுக உண்மையான அதிமுக, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட அதிமுகங்கிறது ஒன்று கேள்விக்குறிதான். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அடையாளம் காட்டப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம், அவர்களால் நியமிக்கப்பட்டவர் மதுசூதனன், அவர்களால் பொறுப்பு கொடுத்தவர். அந்த நிர்வாகிகள் எல்லாமே நீக்கப்பட்டு விட்டார்களே. எந்த நிர்வாகி? ஓபிஎஸ் முன்மொழிந்துதான் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, பொதுச் செயலாளர் உட்பட எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க தான் அடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீக்குறாங்க. அதாவது அதிலேயே வந்து மாறுபட்ட கருத்துக்களை இவர்கள் சொல்றாங்க. அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கும் போதுதான் அவர்கள் நிரந்தரமான நியமிச்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு கூட வந்து அதனாலதான் இவர்கள் ஒரு செம்மலையை ஒரு கொறடாவாக நியமனம் செஞ்சாங்க. இப்ப என்ன பிரச்சனைடா, இப்போ வந்து இந்த வாக்கெடுப்பு முறை மூலம் இவங்க வெற்றி பெற்றது மக்களுக்கு இது மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்று பார்க்கும்போது இல்ல பெரும்பான்மை அதை தெளிவுபடுத்துறாங்க. மக்கள் ஏற்கிறாங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரியது. எல்லாமே மக்கள் ஏற்றுக்கொண்டு செய்ய முடியாது. அரசியல் சட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுது, அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, அதுபடிதான் அவைத்தலைவர் செயல்பட முடியுமே தவிர ஒவ்வொன்றும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு ஒரு பெருவாரியான மக்களுடைய ஆதரவை ஏற்று எப்படி பண்ண முடியும்? அதாவது நடைமுறை எண்ணங்கள் ஒருபுறம் மக்களுடைய எண்ணங்கள் டைரக்ஷன் படி தான் வந்தது. மற்றபடி இன்னைக்கு பண்ணினதுங்கிறது கூட வந்து அந்த உத்தரகாண்ட் எலெக்ஷன்ல வந்து சுப்ரீம் கோர்ட் அதன் பிறகு ஆர்டர் போட்டாங்க இந்த மாதிரி சீக்ரெட் வாக்கெடுப்பு நடத்த சொல்லி. அது இரண்டாவது நான் என்ன தெரியுமா, இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சிகளில் இந்த வாக்கெடுப்பு பாராளுமன்றத்திலேயும் சரி, கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல வாக்கெடுப்பு நடக்கும்போது தொலைக்காட்சிகள் நேரடி லைவ் பண்ற. இப்ப இன்னைக்கு காட்டப்பட்ட இந்த காட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட காட்சிகள், அவர்கள் கொடுத்த காட்சிகள். அதுல பல விஷயங்கள் எடிட் பண்ண விஷயங்கள் தான் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய. அதிமுக அணியில திரு ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் ஒவ்வொருத்தரும் இருந்த பொழுது இதே கோரிக்கை எதிர்க்கட்சி தரப்புல வைக்கப்பட்டது. இது நான் இப்ப வாக்கெடுப்புக்கு மட்டும் நான் வந்து எல்லா வாக்கெடுப்பே அங்க இருக்கக்கூடிய திரைச்சீலைகள் முக்கியமான மக்கள் வந்து அவர்களுடைய ஒரு அபத்தமான செய்தியை தொடர்ந்து பேசிட்டு வராங்க. நீங்க நேரடி ஒளிபரப்பு சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ அனுமதிக்கப்பட்டால் கூட வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற பொழுது அந்த ஒளிபரப்ப முடியாது. ஏன்னா அது ரகசியம். அது வந்து கதவு அந்த உறுப்பினரை கூட நீங்க எதுவும் தெரியாம இப்படிப்பட்ட வாக்கெடுப்பு பாராளுமன்ற
கேரளத்திலே வாக்கெடுப்பு நடந்தது கூட இல்ல, இப்ப வாக்கெடுப்பு நடந்தபோது கூட அவைத்தலைவர் ஒளிபரப்பி இருக்காங்க. அதெல்லாம் வந்து அதாவது சார், இதுல வாக்கெடுப்பை ஒளிபரப்புல என்ன பிரச்சனை? வாக்கெடுப்பு மக்களுடைய ஒளிபரப்பை நேரடி ஒளிபரப்பை கேட்ட பொழுது உங்கள் அணியில் இருந்தவர்களை அது வந்து மறுத்தார்கள். சாதாரண- தமிழக அரசிட்ட நிதி இல்ல, இல்ல, இதை அது- நேரடி ஒளிபரப்பு இல்ல, செய்வதற்கு அதற்கும் போதுமான இதற்கும் நிதி இல்லை இல்ல, என்று நான் அது- நீதிமன்றத்தில் இல்ல, இல்ல, தெரிவிக்கப்பட்டது. இன்னைக்கு- இவர்கள் முடிச்சிடுறேன், ஒரு சிறிய முடிச்சிடுறேன். விளம்பர வாய்ப்பு இடைவேளைக்கு கொடுங்க, பிறகு வாய்ப்பு கொடுங்க. திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாக்கெடுப்பில் வெற்றி அடுத்தது என்ன தலைப்பு நான் பேசிக் கொண்டிருக்கோம். திரு வைத்திலிங்கம், திரு ஆவடி குமார் சொல்லும் போது ஒரு விஷயத்தை முன்கோடிட்டாங்க. அதாவது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக ஓபிஎஸ்ஸிடம் இருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலை நினைச்சேன். ஒண்ணு நண்பர் குமார் சொன்னது, ரெண்டாவது நீங்க தலைப்பு வாக்கெடுப்பில் வெற்றி அடுத்தது என்னன்னு தலைப்பு கொடுத்துட்டா இதுவரை நடந்ததை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இனிமேல் நடக்க போகிறது என்னங்கிறதுனா தலைப்பே. அது போகட்டும். இப்போ நண்பர் சொன்னதில் வந்து இரண்டாவது நாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு சொல்லி அதன் மூலமாக இப்படி ஒரு நிகழ்வு நடத்தித்தான் நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் திமுக இருப்பதாக நண்பர் யாரும் நினைக்கல. ஏன்னா செயல்படுகிறவர்கள் 1% வாக்கு சதவீதத்தில் ஆட்சியை இழந்தவர்கள் எல்லாம் நாங்கள் தான். அது எல்லாரும் மக்களுக்கும் தெரியும், செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதும் தெரியும். அதனால் இப்படி இதெல்லாம் வந்து மக்களுடைய உறுப்பினர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த ஒரு சிறிய காரணங்களுக்காக ஓபிஎஸ் அவருக்கு வந்துடுவார் அப்படிங்கிறதுக்காக ஈக்குவேட் பண்ணுறதுங்கிறதுக்கு அது சரியான நிலைப்பாடல்ல, அது தேவையும் இல்லை. அதனால் அந்த எண்ணங்களுக்கு எங்களுக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இனிமேல் என்னங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இப்போ ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து செல்லுமா செல்லாதாங்கிறது நிலைக்கு தாண்டி இனிமேல் என்ன செய்ய போகிறார்? இனிமேல் முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு வெற்றிக்கு பிறகு போராட்டம் நடத்தக்கூடாது என்று தடியடி நடத்தி கலைத்தார்கள். அதை போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இனிமேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதை போல இல்லாமல் இனிமேல் வன்முறை மூலம் தடுப்பு காவல்துறை மூலம் எதிர்ப்பு குரலை நசுக்கி விடலாம் என்ற ஒரு போக்குக்கு போகாமல் அவர்கள் இனிமேல் ஆளுவதிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அவையை நடத்த விட்டா அது இயல்பா நடக்குங்கிறதா அவங்க அந்த நிலை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுடைய கருத்தையும் உள்வாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த குணம் அவர்களுக்கு இல்லைங்கிறது தான். அது இருந்திருந்தால் இந்த நிலையை உருவாகியிருக்காது. அதை மற்றவர்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாக்கு நாங்கள் தயார்னு முன் வந்திருந்தாக்கா இந்த பிரச்சனை இல்லையே. இல்லை, அதான் அவர் மரபுங்கிறாரு. இப்படிதான் மரபு என்பது நான் முன்பே சொல்லிட்டேன். மரபு என்பது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சபாநாயகர் அப்போது தீர்மானிக்க வேண்டிய ஒன்று, எதுவும் தடை செய்யப்பட்ட. அதனால தொடக்கத்திலே சொன்ன சோழீஸ்வர அப்ஜி அவர்கள் கொடுத்த ஒரு சட்ட ஆலோசனை தான் முன்மொழிஞ்ச. என்னன்னா அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து கூடாது என்று தடை இல்லை. அது சபாநாயகர் அந்த முடிவுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எடுக்க வேண்டிய முடிவு. இன்னும் குறிப்பாக இந்த இடத்துல 2 ஃபேக்ஷன் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஃபேக்ஷன் வந்து கொறடா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கொறடா இஷ்யூ பண்ணியிருக்கும்போது ஆளுங்கட்சின்னு வச்சுங்களேன், அந்த பெரும்பான்மை தரப்பு என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் வந்து கொடா கொடுத்திருக்கும் போது மாற்று கருத்து கொண்டவர்கள் அந்த வாக்கெடுப்புக்கு வந்து அஞ்சுகிறார்கள். அது அப்படிங்கும்போது அதை அந்த நேரத்தில் சீக்ரெட் பேலட் வேண்டும் என்று ஒன்று நிலை இருக்கிறது என்றுதான் அவரோட கருத்து. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தணும். இது அதாவது மக்களுடைய ஒரு அப்ரஹென்ஷன் இருக்கு பாருங்க, அது அகற்றப்படணுங்கிறது தான். இது அப்போ அந்த ஒரு நல்ல நிலைமையை உருவாக்க தவறிய குற்றத்திற்கு ஆளாகிறார்கள் இன்றைக்கு வென்றவர்கள். அதாவது வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்த இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் இன்றைக்கு இது வந்து கருப்பு நாளாகவே இருக்கிறது. ஏன்னா இது போன்ற ஒரு சொன்னதை நீங்க சொல்றீங்க, முக ஸ்டாலின் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது நான் ஒரு தொலைக்காட்சியில் இது கருப்பு நாளாக கருதப்படுது. ஏன்னா இன்றைக்கு மக்கள் புரட்சி வெடித்திருக்கிறது. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மெரினா கடற்கரையில் போய் உட்கார்ந்தாரு. அந்த சமயத்தில் வந்து கட்சிக்காரர்கள் கூட அதிகமான பொதுமக்கள் அங்கள் கூடினார்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கள் கூடினார்கள். மெரினா புரட்சியை போல் இன்னொரு மெரினா புரட்சி வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு வெறுப்பு உண்டாயிருக்கு. எப்படியும் இந்த ஆட்சியினுடைய ஆயுசு காலம் அல்ப ஆயுசாதான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ராமசுப்ரமணியன் நிறைவு கருத்து அது இனிமே அடுத்தது என்னன்னு நீ கேட்டீங்க. அடுத்தது என்னன்னா கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழ் மக்கள் அப்படிங்கிறது பிஜேபி முழக்கமா இருக்கு. அப்படிதான், அதுதான் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்ற தமிழகம். இனிமே 2 பேருக்கும்
மக்கள் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க இந்த ரெண்டு கழகத்தையும் பார்த்து. ஊழல் மற்ற அதிகார துஷ்பிரயோகம் இதை தாண்டி இன்னைக்கு நடந்த அவலங்கள்லாம் பார்க்கும் பொழுது கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழகம். ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி திரு இல்ல, அது ஆவடிக்குமார் நிறைய கருத்து இல்ல, அது கூட இன்னொன்னையும் சேர்த்துக்கலாம். களமே இல்லாத ஆட்சி. அதனால தேர்தல் காலத்தில் போய் சந்திச்செல்லாம் ஆட்சிக்கு வர வேணாம், வேறொரு வழியில் ஆட்சிக்கு வரலான்னு முயற்சி பண்ணாங்க, அது முறியடிக்கப்பட்டது. பொதுவாகவே மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே. போய் மக்களுக்கு அவர் ஒத்துட்டார். அவர் முதல் ரெண்டுத்தையும் ஒத்துட்டுருக்கார். முதல் ரெண்டுத்தையும் ஒத்துக்கிட்டு அதுதான் களம் இல்லாத ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய விருப்பமா இருக்கும். அது விரும்புறதுக்கு வந்து ஜனநாயகம் மட்டும் இல்லை, சாதாரண ஒவ்வொரு மனித பிறவிக்கும் உரிமை இருக்குது. அதனால் அதை வந்து நான் விமர்சிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு மக்கள் ஆதரவை பற்றி பேசுகிறாங்க. மக்கள் ஆதரவுன்னா இன்னைக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் கூட சொன்னார், மக்கள்கிட்ட கேட்டேன். மக்கள் என்ன, மக்கள்கிட்ட ஒரு கேட்டதாகவே இருக்கட்டும், எவ்வளோ பேர்கிட்ட கேட்டிருப்பார், ஒரு 5000 பேர் கேட்டிருப்பார், இல்லை 10,000 பேர் கூட கேட்டிருக்கட்டும். ஆனால் அவரை ஆதரித்து வாக்களித்தவர்கள் சதவீதம் பார்த்தீங்கன்னா 44%, எதிர்த்து வாக்களித்தவர்கள் 56%. அப்போது அவர் வந்து மக்களுடைய மனசாட்சிக்கு அவர் இடம் கொடுத்தாருன்னா அவர் பதவியே ஏற்றுன்னு இருக்கக்கூடாது. 56% அவர் ஏற்றுக்கலையே, 44% மெஜாரிட்டி அவர் ஏற்றுக்கல, வெறும் 44% தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் இது எல்லாமே அவங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக அல்லது அவங்களுடைய விருப்பத்தை அவர்கள் விலை போய்விட்டதை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக சொல்லுகின்ற வார்த்தை. எனவே இது எல்லாமே அரசியல். இந்த அரசியலை நாங்கள் சந்திப்பதற்குரிய ஆயத்தத்தோடு இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை நாங்கள் வென்றிருக்கிறோம். எனவே எந்தவித சூழலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் வெல்லுவதற்குரிய சக்தியை பெற்றிருக்கார்கள், ஆற்றல் பெற்றிருக்கார்கள், உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம். அந்த மக்களை சந்திக்கணுங்கிற அந்த வார்த்தையை வந்து இந்த இது போன்ற அசாதாரண சூழ்நிலை தான் எல்லார்ட்டும் வெளிப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னால யாருமே சொல்லல. வருகின்ற போது மக்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த பயம் இல்லை. தேர்தல் சமயத்துல சந்திக்கிறாங்கிறதா பெரிய பிரச்சனை. நிறைவு கருத்துக்கள் சுருக்கமா. நிச்சயம் இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய பிராந்திய கட்சி இந்தியாவில். அது அதனுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மாவுடைய மரணம், பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அம்மாவினுடைய சிறைவாழ்வு, இதற்கெல்லாம் பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து சவாலிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது. உட்பகை மட்டும் இல்லாமல் இருக்குமே ஆனால், உட்பகையை மட்டும் அவர்கள் வெல்வார்களே ஆனால், இனி வரக்கூடிய இந்த 4 ஆண்டு ஆட்சியையும் அவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக முடித்தெடுக்க முடியும். அதற்கு பிறகு அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை மிக வலிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம் அந்த இயக்கத்திற்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை வென்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலாக நான் மதிப்பிடுவது உட்பகை மட்டும்தான். அதை மட்டும் அவர்கள் கடந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்றே நினைக்கிறேன். மக்கள்கிட்ட எந்த பகை இல்லைன்னு சொல்ல வரீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இருக்கின்றோம். வாக்கெடுப்பில் பற்றி அடுத்தது என்னென்ன தலைப்பை நான் பேசணும். நிச்சயமாக திரு வைத்திலிங்கம் அவர் சொன்னது போல் அடுத்தது என்ன என்பது பற்றி பேசுவதற்கு கூட நமக்கு இந்த 1 மணி நேரம் நிச்சயமாக அதை தொடக்கூட முடியவில்லை. இருந்தாலும் கூட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த வாக்கெடுப்பில் அதிமுக அரசு வென்றிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இந்த வென்றெடுப்பை செய்திருக்கின்றார். இருந்தாலும் கூட அவருக்கு இன்னும் மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன, பலவித நெருக்கடிகள் இருக்கின்றன. அதை எப்படி சமாளிக்கப் போகின்றார், மக்களுக்கு எப்படி நல்லாட்சி தரப்போகின்றார், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வாய்ப்பு அவர் கிடைத்திருக்கிறது, அதை அவர் எப்படி செயல்படுத்தப் போகின்றார் என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் 5 பேருக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.